ஹலோ வெல்கம் திஸ் இஸ் கப் லேர்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் எட்ஜ் எஃபெக்ட் அப்படி பார்க்க போகிறோம். ஃபைண்ட் எட்ஜ் எஃபெக்ட்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு கலரிங்கான இமேஜ் இருக்குங்க. அந்த கலரிங்கான இமேஜுக்கு வெறும் அந்த அவுட்லைன் மட்டும் அப்படியே ட்ரா பண்ணுறதாங்க ஃபைண்ட் எட்ஜ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப ஈஸியானதான். அது ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபோட்டோஷாப் அப்படின்ற ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன பிறகு ஃபைலில் போயிட்டு நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அண்ட் வெயிட் அண்ட் ஹைட் ஓகேவான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல இமேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நல்ல இமேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு ஓப்பன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. டைலாக் பாக் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நான் ஒரு ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த அருவி சரி அட்ராக்டிவாக இருக்கனால நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அது வெர்டிக்கலாக இருக்குது, ஜஸ்ட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபில்டர் மெனுவில் போயிட்டு ஸ்டைலிஷ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணேன்னா ஃபைண்ட் எட்ஜ்ன்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் போதுங்க. அப்படியே அந்த இமேஜோட அவுட்லைன் அப்படிங்க கலரிங்க போய் அவுட்லைனை மட்டும் ட்ரா பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க ஃபைண்ட் எட்ஜ் எஃபெக்ட்ன்றது. தேங்க்யூ. எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோஷாப்பில். பிகாஸ் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ.